ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு மனிதனையும் அது கேட்ட அவனுக்கேற்ற ஒரு பாதையிலோ அவனுக்கேற்ற ஒரு வகையிலோ என்ன பண்ணுகிறது, அவனை இழுத்து கொண்டு என்ன பண்ணுகிறது, செல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஃபோர்ஸ் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனையும் என்ன பண்ணுது, பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பொசஸ் பண்ணுது, எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு வகையா சொல்ல முடியும். ஒன்று மென்டல், மனதளவுல. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா சரீர அளவுல. இப்படிப்பட்ட வகையில் என்ன பண்ணுது, பிடிக்குது ஒவ்வொருத்தனையும். அதே போல அடிமைத்தனம், அதே போல ஒபேஷன் சொல்லுவாங்க. ஒபேஷன் அப்படின்னு சொன்னா அப்படி இறுகி பிடித்து கொள்ளக்கூடியது. அப்புறம் டெஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ், அதாவது நம்மளை அழிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுவது, வெளிப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் தான் பிசாசானவன் செயல்படுகிற ஒரு விஷயம். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் அளிக்கும் விடுதலை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வழி நடத்துகிறது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற விடுதலை ஆகட்டும், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற சுகமாகட்டும், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பாவ மன்னிப்பாகட்டும், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ரட்சிப்பாகட்டும், எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்குள்ள ஒரு மனிதனை கொண்டு செல்வதுதான் இந்த விடுதலையினுடைய அடிப்படையான ஒரு காரியம். என் சகோதர சகோதரியே, இந்த வசனத்தின் அடிப்படையாக சில பாயிண்ட் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, பிசாசின் அடிமைத்தனம் உண்மையானது, ஆனால் தேவனுடைய விடுதலை அதை விட வல்லமையானது. அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அடிமைத்தனம், இன்னொன்று என்னன்னா வல்லமை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பிசாசினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அடிமைத்தனம், அடிக்ஷன். ஆனால் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வல்லமை. அந்த வல்லமை என்ன செய்யும், விடுதலையாக்கும். பிசாசானவன் கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் நம்ம என்ன செய்யும் என்று சொன்னால் உலகபூர்வமான மரணத்திற்கும் சரி, அதே போல ஆவிக்குரிய மரணமாகிய நரகம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கும் என்ன பண்ணுகிறது, கொண்டு போகிறது. ஸோ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிசாசானவனுடைய ஆக்டிவிட்டீஸ்னால, பிசாசானவனுடைய அடிமைத்தனத்தினால செயல்படும் போது இந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா ரொம்ப எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ண இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மனிதனை கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதனை 100க்கு 100 பிசாசானவன் அவனை என்ன பண்ணிட்டான், ஓவர்டேக் பண்ணிட்டான். இப்படி ஓவர்டேக் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான், சில காரியங்களை பண்றான் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவனை அடிமைப்படுத்தி அவனை காயப்படுத்தி அவனை என்ன பண்றான், தனிமைப்படுத்தப்படுகிறான். நல்லா கவனிங்க. நெடுநாட்களாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். ஃபர்ஸ்ட் காரியம் அப்ரஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுகிறது, பிசாசானவன் எடுத்து விடுறான். இப்போ உதாரணத்திற்கு நம்மளை அறியாமல் நம்மளுடைய உடைகள் எங்கேயாவது விளையிருச்சுனாவோ, இல்லை நம்மை அறியாமல் உடைகள் எங்கேயாவது கிழிந்துருச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், நீங்கள் அதை எப்படி உணருவீங்க? ஷையாங்கிறது இங்கிலீஷ், தமிழில் எப்படி, அசிங்கமா அவமானமா என்ன பண்ணுறது நம்ம உணர்றது உண்டு. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் உடைகள் விலகுவதை அவமானமாய், ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உடைகள் விலகுவதை, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதை ரொம்ப வெக்கப்பட்ட அவமானமா நம்ம உணர்றது உண்டு. ஆனா இங்க கவனிங்க, பிசாசானவன் ஒரு மனிதனுக்குள்ள செயல்படும் போது முதலாவது என்ன செய்யறான், அவனுடைய வஸ்திரத்தை முழுவதுமாக எடுத்துட்டு மற்றவர்கள் மத்தியிலே அவமானத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் அப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த வகையில வேணா இருக்கலாம், இது எப்படிப்பட்ட ஆங்கிள் வேணா நீங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய உடை அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, மாம்ச உடை எப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து விலகும் போது அவமானமா இருக்கிறதோ, அதே போல பிசாசானவன் ஸ்பிரிச்சுவலா கவனிங்க, உங்களுக்கு தேவன் ஆவிக்குரிய உடைய ஒன்று கொடுத்திருக்கிறார். நம்ம கவனிக்கிறோம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது, அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்த போது, அதை குறித்து அவர்கள் வெட்கப்பட்ட போது, தேவன் ஒரு மிருகத்தை பிடித்து அடித்து அதனுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணார், ஆடையாய் உடுத்தினார். இது பிசிக்கல், இது சரீரபூர்வமான ஆடை.
ஆனா அதே சமயத்துல ஆவிக்குரிய மரணமாயிருந்த, ஆவிக்குரிய நிர்வாணமாயிருந்த நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து அவர் நிர்வாணமாய் மரித்து துதியின் ஆடை, அதாவது ஆவிக்குரிய ஆடையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி பிசாசானவன் செயல்படுகிறான்? ஒரு மனிதனுடைய சரீர ஆடையையும் விளக்கி, அவனுடைய ஆவிக்குரிய ஆடையும் விளக்கி, வஸ்திரம் தெரியாதவனாக அவன் அவமானத்திற்குள்ளாக கொண்டு போய் நிறுத்துவதுதான் யாருடைய நோக்கமாக இருக்கிறது? பிசாசானவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் காரியம் அது. இரண்டாவது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கி இருந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம் அதுதான். என்ன பண்றான்? பிசாசானவன் வீடுங்கிற ஒரு காரியத்தை ஐசோலேட் பண்றான். நல்லா கவனிங்க, இந்த வீடுங்கிறது ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோ இல்ல பிதாவோ இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமியை உங்க கையிலும் என் கையில கொடுக்கும் போது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக கர்த்தர் என்ன பண்ணார்? படைத்தார். ஒரு குடும்பமாக கர்த்தர் என்ன பண்ணார்? படைத்தார். கர்த்தருடைய கரத்தில் அந்த திட்டம் இருந்தது. அவர்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் என்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாலும் பலுகி பெருகி நீங்க என்ன பண்ணுங்க? பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவர்கள் பாவம் செய்தார்கள். பாவத்தின் விளைவாக என்ன பண்ணுகிறது? அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அப்படி துரத்தப்பட்டும் அவர்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு குழந்தை பிறக்கிறது. காயின் ஆபேல் அவரோட சந்ததி சந்ததியா வருது. கர்த்தருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் என்று குழந்தைகள். இந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தவறான ஒரு காரியத்தை புரிந்து கொள்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்று சொன்னால் வீடு ஆசீர்வாதம், நிலங்கள் ஆசீர்வாதம், அதே போல நகைகள் ஆசீர்வாதம், பணம் ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பம் ஒரு கணவன், ஒரு மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பன், ஒரு தாய் ஒரு தகப்பன், அவர்கள் குழந்தைகள், ஒரு குழந்தையினுடைய பார்வையிலே தனக்கு ஒரு தகப்பன், தனக்கு ஒரு தாய் என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழல் அப்படின்னு சொன்னா இந்த குடும்பம் தான். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பாவம் வருது அப்படின்னு சொன்னா அவனை அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்கிறது தான் அந்த பாவத்தினுடைய நோக்கமா இருக்கும். நீங்க எந்த பாவத்தை வேணா வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், பிசாசு அவனுக்குள்ள வந்த போது அவன் என்ன செய்கிறான்? வீட்டில் தங்காமல் எங்க போய் தங்குறான்? பிரேத கல்லறைகள்ல போய் தங்குறான். பிரேத கல்லறைங்கிறது என்ன அப்படின்னா சுடுகாடு. இப்ப இந்த சுடுகாடு யாருக்கு சொந்தமானது? மரித்து போனவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு. இவன் உயிரோடு இருக்கிறவனுக்கு அங்க என்ன வேலை? அல்லேலூயா. அப்ப இதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் கொண்டு வருகிற பாவத்தினுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பங்களிலே பிளவை கொண்டு வந்து அவர்களை தனிமைப்படுத்துவது. என்ன பாவத்தை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. என்ன பாவம்? சின்ன கோபம், அந்த கோபத்தின் விளைவுனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவி டிவோர்ஸுக்கு இருக்கிறாங்க தெரியுமா? கோபத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. பணம், இச்சை, விபச்சாரம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறான். அவன் ரொம்ப வசதியான ஆள். நிச்சயிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே அவங்ககிட்ட இருந்து 1 கோடி 2 கோடின்னு பணத்தை கறந்துட்டு அந்த பெண் தன்னுடைய அந்த கல்யாணம், அதாவது நிச்சயிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் என்னமோ இருந்திருக்கிறான். இந்த காதலனும் இந்த பொண்ணும் என்ன பண்ணாங்க? சேர்ந்து பிளான் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவனை கொலை பண்ணிட்டாங்க. இதே போல கோபத்தினாலே, இதே போல இச்சையினாலே, இதே போல விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எந்த ஆவி, பிசாசு கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சரீரத்தை மாத்திரமல்ல, அவனை அந்த குடும்பத்தில் இருந்து பிரிப்பது, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பிரிப்பது தான் பிசாசானுடைய நோக்கமா இருக்கும். அதுதான் பிசாசானுடைய திட்டம். குடும்பங்களிலே குழப்பங்களை கொண்டு வந்து அவர்களை ஐசோலேட் பண்றதுதான் ஒரு விஷயமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இப்ப இவன் என்ன பண்றான்னா, வனாந்தர, அதாவது சுடுகாட்டுல பிரேத கல்லறைகள்ல என்ன பண்றான்? வாங்குறான். இப்ப இந்த பிரேத கல்லறை அப்படிங்கிற விஷயம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்க என்ன கிடையாது? மனிதர்கள் கிடையாது, செத்து போனவர்கள் வாழ்கிற இடம். அப்ப நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 வகையா அவன் அடிமைப்படுத்தப்படுகிறான். ஒன்று என்னன்னா, மனதளவுல அடிமைப்படுத்தப்படுகிறான். 2வது ஸ்பிரிச்சுவலா அவன் அடிமைப்படுத்தப்படுகிறான்.
மனதளவுல எமோஷனலா என்ன பண்றான்? குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு அவன் பிரேத கல்லறைகள் மத்தியில அடிமைத்தனப்படுத்தப்படுகிறான். அதே சமயத்துல அவன் உலகபூர்வமா, அதாவது தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இல்லாம, சத்தியத்துக்குள்ள இல்லாம என்ன பண்றான்? ஸ்பிரிச்சுவலா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன பண்றான் அவன் போறதை நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. இதுதான் பிசாசானவனுடைய செயல்பாடுகளா என்ன பண்ணது இருக்குது. ரெண்டாவது விஷயம் பாருங்க, பிசாசானவனுடைய பவர்னு ஒன்று இருக்குது. இப்ப தேவனுடைய வல்லமை என்னவென்று சொன்னால் விடுதலை. ஆனா பிசாசானவனுடைய வல்லமை என்னவென்று சொன்னால் வயலண்ட் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் அப்படிம்பாங்க. வயலண்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடூரமான, அடுத்தது என்னது? அழிப்பது. ரெண்டு வகையா சொல்லலாம். 29ஆம் வசனம் பாருங்க. அந்த பாருங்க, அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து என்ன பண்ணா போட்டு கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வயலண்டா இருக்கிறான். வயலண்ட் அப்படின்னு சொன்னா அவனுடைய சுய நினைவை இழந்து பிசாசானவனுடைய வல்லமை அவனுக்குள்ள செயல்படும் போது அந்த கொடூரம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு அழிவுக்குள்ளாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இது இந்த பிசாசு பிடிச்சவர்கள் மாத்திரம் கிடையாது. இந்த பாவத்திலே விழுந்தவர்களும் பாவ வேரிலே இருக்கிறவர்களும் பாவம் செய்கிறவர்களும் இப்படிப்பட்ட கொடூரங்களையும் தங்களுக்கு தானே அழிவையும் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாவத்தினுடைய வேலை அதுதான், பிசாசானவனுடைய வேலை அதுதான். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். ஒரு கணவனும் மனைவியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தன்னுடைய நண்பனுடைய சித்தி கூட போய் பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே பேசிட்டு இருந்து கல் எடுத்து அந்த அம்மா தலையில போட்டு கொன்னு அந்த அம்மா கிட்ட இருக்கிற 6 பவுன் நகையை எடுத்துக்கிட்டு படத்துக்கு போயிட்டாங்க. வீட்டில் கொண்டு போட்டு என்ன பண்ணாங்க? எத்தனை பவுனு? 6 பவுன் நகை. 1 லட்சம்னா இன்னைக்கு 6 லட்சம். 6 லட்சத்துக்காக தன்னுடைய சொந்த நண்பனுடைய சித்தியை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? அந்த நகை, அந்த போலீஸ் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க. திரும்ப தூக்கி 2 பேர்த்தையும் கணவன் மனைவி ஜெயிலில் போட்டாங்க. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியம். இன்னும் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபச்சாரத்தின் ஆவியினால, வேசித்தனத்தின் ஆவியினால சிறு குழந்தைகள் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? கொலை செய்யப்படுகிறார்கள், டெஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அழிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா போலீஸ் நம்மளை என்ன பண்ணிடும்? எப்படியாவது பிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. 199% இப்படி செய்கிறவர்கள் எல்லாம் போலீஸ் விடுறது கிடையாது. ஏதோ ஒரு துப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது நூலை பிடிச்சா அதை பிடிச்சி இதை பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறதுக்கு சில நேரம் தாமதம் ஆகலாமோ தவிர ஆனால் பிடிச்சிருவாங்க. அப்ப அவர்களுக்கு என்னன்னா, தான் செய்கிற தவறுனால தங்களுடைய வாழ்க்கையே அழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு தெரிந்தோம். அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அழிவுக்கு நேராக தங்களை அர்ப்பணித்து செல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மனதளவுல பிசாசானவன் அவர்களை அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு ஜெயிலில் போட்டு போக்சோ சட்டத்தில் மரண தண்டனை, ரெண்டு தடவை கடுங்காவல் தண்டனை, 12 வருஷ தண்டனை கொடுக்கும்போது தலதலையா அடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க அழுகுறாங்க. கவனிங்க, இந்த இடத்துல பிசாசானவனும் பாவமும் இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்ரக்டிவான ஒரு காரியங்கள் தான். அவனை பாருங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? விலங்குகளினால கட்டப்பட்டு இருந்தும் அவனை என்ன பண்ண முடியல. அவன் பிசாசு சும்மா விடாம என்ன சொல்றது? கடைசி வார்த்தை பாருங்க, பிசாசினால் வனாந்தரங்களுக்கு என்ன பண்ணா? துரத்தப்பட்டான். மனுஷங்களால இல்ல. அல்லேலூயா. பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டான். வனாந்தர வாழ்க்கை என்பது என்ன அர்த்தம்? வனாந்தரம்ங்கிறது என்ன அர்த்தம்? காடு. வேற சொல்லுங்க, யாரோ சொன்னீங்களே, வெறுமை. வனாந்தரம் அப்படிங்கிறது காய்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். காடு அப்படின்னு சொன்னா மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், உணவுக்கான காரியங்கள் இருக்கும், மிருகங்கள் வாழும். அது ஒரு நேச்சரா, இயற்கையாக அது ஒரு உயிர் வாழ்கிற சூழ்நிலைக்கு தகுந்தது. ஆனா வனாந்தரம் உயிர் வாழ சூழ்நிலைக்கு தகுந்ததான ஒரு விஷயம் கிடையாது. பிசாசானவனுடைய நோக்கம் அதுதான், உங்களையும் என்னையும் பாவத்திற்குள்ளாக இழுத்து என்ன பண்ணா? வெறுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துவதான் அவனுடைய வேலை. அப்படி வெறுமையான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டாதான் அவனுடைய பவர், அவனுடைய வல்லமை அதற்காக தான் 100க்கு 100 செயல்படுகிறது. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, என்ன அப்படின்னா 29ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நோ ஹியூமன் சொல்யூஷன். இந்த பிசாசினாலே செயல்படுகிற காரியங்களுக்கு எந்த
மனிதனுடைய எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், என்னதான் எஃபர்ட் போட்டாலும் ஒருபோதும் அவர்களை என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நல்லா கவனிங்க, எவ்வளவு விலை உயர்ந்த சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும், விலங்குகள் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரவுண்டு கம்பி மாதிரி என்ன பண்ணாங்க, விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க போலீஸ்காரங்கன்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி பெரிய கைக்கெல்லாம் விலங்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை அத்துட்டு போயிருக்கும் போது ரெண்டாவது தடவை போட்டிருப்பாங்க, ரெண்டாவது தடவை அத்துட்டு போய் மூணாவது தடவை போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் போடும்போது என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சங்கிலியை விலங்கு போட்டிருப்பாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நோ ஹியூமன் சொல்யூஷன். என்ன முயற்சி செய்து அவனை சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசினுடைய தந்திரமும் பிசாசினுடைய பவர் என்ன செய்யுது, அந்த சங்கிலிகளையும் அந்த விலங்குகளையும் உடைத்து அவனை ஒரு இடத்திலே உட்கார வைக்காமல் அவனுடைய புத்தி கோளாறினாலே என்ன பண்ணுகிறது, அவனை மடைமாற்றி வனாந்தரத்துக்கு கொண்டு போய் மரணத்திற்கு நேராக அவனை கூட்டி செல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலைமையில இதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த நிலைமையில நீங்களும் நானும் இல்லை. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து விடுதலை பெறாங்க. ஆனா நீங்க இந்த பாயிண்ட்லயே பார்த்துட்டு கூடாது, நான் அந்த அளவுக்குலாம் இல்லை பாஸ்டர் அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஏன்னு சொன்னால் பிசாசு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா லிட்டரலா இந்த மாதிரியும் இருப்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல எமோஷனல் லெவல்ல, அடிக்ஷன் அடிமைத்தனத்த லெவல்ல, பாவமான காரியங்கள் உங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னா அதுக்கும் அர்த்தம் பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். விபச்சார ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா பிசாசு பிடிச்சிருக்கு. வேசித்தனத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா பிசாசு பிடித்திருக்கு. பண ஆசை உங்களுக்குள்ள இருக்குன்னா பிசாசு பிடிச்சிருக்கு. அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லுகிற காரியம்னா பிசாசு பிடிச்சிருக்கு. அடுத்தவர்களுக்கு தீமை செய்கிற காரியம்னா பிசாசு பிடிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, என் சரீர சுகத்திற்காகவும் என் சரீர சந்தோஷத்திற்காகவும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை, இது பிசாசு கொடுக்கிற ஒரு மாய்மாலமான ஒரு காரியம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, உன் குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்து ஒரு அழிவை கொண்டு போறது. அல்லேலூயா. உன் மனைவி விட்டு உன்னை பிரிப்பது, உன் கணவனை விட்டு உன்னை பிரிப்பது, உன் பிள்ளைகளை விட்டு பிரிப்பது, உன் தாய் தகப்பனை விட்டு பிரிப்பது, இதுதான் பிசாசு செய்யற வேலை. நீங்களும் நானும் செய்கிற பாவத்தினுடைய விளைவு அதுதான். இப்படி ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு கடைசியில் தேவ சமூகத்தில் விட்டு உன்னை பிரித்து கொண்டு போய் பிரேத கல்லறையில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு செத்து போன, ஒரு மரித்து போன, ஒரு வெறுமையான வனாந்திர வாழ்க்கையில் கொண்டு போய் எங்களை என்ன பண்ணிடுவோம், உட்கார வச்சிருவான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள செயல்படும் போது, இப்படிப்பட்ட பாவமான ஒரு காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள செயல்படும் போது, மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய பதில் என்ன சொல்லுங்க. என்ன தூங்கிட்டீங்களா? பிசாசு பிடித்தவனோ பாவம் பிடித்தவனோ அவர்களுக்கு மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய பதில் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தோல்விதான் கிடைக்கும். இதை சொல்ல இவ்வளவு நேரமா? சங்கிலியை போட்டு வச்சும் விலங்கு போட்டு வச்சும் எப்படியாவது அவனை திருத்தி விடலாம், எப்படியாவது குடும்பத்தோடு அவனை வைத்து விடலாம் என்று அவனுடைய குடும்ப சொந்தக்காரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பிசாசினுடைய வல்லமை, பிசாசினுடைய பவர் அவனுக்குள்ள செயல்பட்டு அவனை என்ன செய்கிறது, அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டு அந்த விலங்குகள் உடைக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுகிறான், வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இந்த சம்பவம் நமக்கு கொண்டு வருகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பிசாசு பிடித்திருக்கிற ஒரு காரியம், பிசாசினால் ஏற்படுகிற இந்த பாவமான சூழல், இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து யாரையும் எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு பதில், இதற்கு ஒரே ஒரு பாதுகாப்பு, இதற்கு ஒரே ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நெடுங்காலமா இருந்த இவனுக்கு கர்த்தரால் மாத்திரம்தான் என்ன பண்ணணும், கொடுக்க முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான். பிசாசானுடைய எய்ம் இதுதான். ஒரு மனுஷன் மனிதனா இருக்கக்கூடாது, அதாவது டீஹியூமனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மனிதனா இருக்கக்கூடாதபடி, மனிதனுக்குண்டான எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது, மனிதனுக்குண்டான செய்கைகள் இருக்கக்கூடாது, மனிதனுக்குண்டான காரியங்கள் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் முற்றிலுமாக எப்படி மாறிவிடணும், அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டு பிறரையும் அழிக்கிற ஹியூமிலியேட்னு சொல்லுவாங்க, பிறரையும் காயப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக தான் பிசாசானவன் ஒரு மனிதனை மாற்ற திட்டமிட்டு இருக்கிறான். அல்லேலூயா.
ஒரு மனிதனுக்குள்ள அப்படிதான் பிசாசு கொண்டு வருவான். கர்த்தர் உங்களை என்னை படைக்கும் போது நல்லா கவனிங்க, எவ்வளவு சந்தோஷமா படைத்தார், என்ன ஒரு அதிகாரத்தோடு படைத்தார், எவ்வளவு ஒரு மேன்மையோடு படைத்தார். 6 நாட்கள் இந்த பூமியிலே 5 நாட்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டுட்டு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து இதை என்ன பண்ணுங்க, ஆட்சி செய்யுங்கப்பா அப்படின்னு கொடுத்தார். உனக்கு பிடிச்ச பேரை வை அப்படின்னார். எல்லாவற்றையும் நீ கட்டி ஆளுப்பா அப்படின்னார். அல்லேலூயா. இது தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரம், தேவன் கொடுத்த ஒரு மேன்மை, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனா அதே சமயத்துல பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாய் பாவத்தை உள்ள கொண்டு வந்து விதைக்கும் போது அந்த மனிதனுக்குள்ள வந்த காரியம் என்னவென்று சொன்னால் பயம் வந்துச்சு. 2வது அவமானம், ஷேம் அவனுக்குள்ள வந்துச்சு. 3வது என்னன்னா குழப்பமுள்ள ஒரு மனுஷனா மாறி கிடக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே தான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அங்க நடக்க இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பாவம் ஒரு மனுஷனுக்கு கொண்டு வர ஒரு காரியம் என்னன்னா பயம், அவமானம், குழப்பம். நீங்க செய்யறது எந்த காரியமா வேணா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியமா இருந்துச்சுன்னா இந்த 3 காரியம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு அவமானம் வரும், ஒரு குழப்பமான நேரம் வரும். அதே போல ஒரு ஆல்கஹால் குடிக்கிறவங்க, அதே போல ஒரு விபச்சாரத்தின் ஆவி, அதே போல ஒரு வேசித்தனத்தின் ஆவி, அதே போல மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றது, அதே போல கணவன் துரோகம் பண்றது, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ற இந்த மாதிரியான காரியங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 3 காரியங்கள் இல்லாம உங்க வாழ்க்கை ஒரு நாள் கூட கடக்காது. ஒன்று பயம், இல்லைன்னா அவமானம், இல்லை அதே போல குழப்பம். இந்த 3 காரியம் உங்களோடு டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எந்த இடத்துல போனாலும். அது பொய் பேசுறதா இருக்கலாம், அது திருடுறதா இருக்கலாம், அது ஏமாத்துறதா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா இதுதான் பிசாசானவனுடைய எய்ம், பிசாசானவனுடைய நோக்கமா இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப இதுதான் பிசாசானவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது, பிரசன்னம் அப்படின்னு சொன்னா பிசாசானவன் ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இப்ப அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வாங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, இயேசுவின் பிரசன்னம் இருளை வெளிப்படுத்தி விரட்டி அடிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு வந்து அந்த கடற்கரையில் இறங்கின உடனே அங்க நடக்கிற ஒரு விஷயம், அவருடைய பிரசன்னம் உள்ள என்ட்ரி ஆன உடனே அங்க நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிசாசானவனுக்குள்ளே பதட்டமும் தேவனுடைய அதிகாரம் என்ன என்பதை என்ன பண்ணிட்டான், அறிந்து கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், பிசாசானவனுடைய பவர் அப்படின்னு சொன்னேன், பிசாசானவனுடைய அடிமைத்தனம் அப்படிங்கிறேன். ஆனால் இந்த பவரும் இந்த வல்லமையும் அடிமைத்தனமும் யாருக்கிட்ட வேலைக்கு ஆகாது, இயேசுவுக்கிட்ட வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி வேலைக்கு ஆகாது, கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணாது, வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா பிசாசுவினுடைய பிரசன்னம் எங்க இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இல்லையோ அங்கெல்லாம் பிசாசானவனுடைய பிரசன்னம் தலவிரிச்சாடும். அல்லேலூயா. ஜெபம் இல்லை அப்படின்னா அங்க பாவம் இருக்கும், வேதவசன வாசிப்பு இல்லைன்னா அங்க ஒரு பாவம் இருக்கும், தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமான வாழ்க்கை இல்லைன்னா அங்க பாவம் இருக்கும். ஏன் அப்படின்னா தேவ பிரசன்னம் இல்லாத இடங்களில் எல்லாம் பிசாசானவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணும், நிறைஞ்சு கிடக்கும். இப்ப தேவ பிரசன்னம் வந்த உடனே அங்க என்ன நடக்கிறது, பிசாசானவனுக்குள்ள பதட்டமும் பயமும் என்ன பண்ணுது, வர ஆரம்பிக்குது. அது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். இந்த கூக்குரல் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆபத்து நேரும் போதுதான் அடி வயிற்றிலிருந்து வருகிற ஒரு சத்தம். நல்லா கவனிங்க. பிசாசு ஒரு மனிதனை எப்படி மேனிப்புலேட் பண்றான், பிசாசு எப்படி செயல்படுறான் பாருங்க. இது சாதாரண மாம்ச சரீரம். ஒரு தாய் ஒரு தகப்பனாலே உருவாகி, ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையா உருவாகி 10 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை இந்த பூமியில வருகிறது. அப்படி வரும்போது அந்த குழந்தைக்கென்று ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த குழந்தைக்கென்று ஒரு மூளை இருக்கிறது, அந்த குழந்தைக்கென்று ஒரு சிந்தனை இருக்கிறது, அந்த குழந்தைக்கென்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா பிசாசானவன் ஒரு சரீரத்துக்குள்ள போகும் பொழுது அவன் எப்படி செயல்படுகிறான் பாருங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மாத்திரையை போல, ஒரு மருந்தை போல
எப்படியெல்லாம் செயல்படுறான் பாருங்க. அவன் கை செயல்படுகிறது, அவனுடைய கால்கள் செயல்படுகிறது, அவனுடைய பேச்சு, அவனுடைய சத்தம், அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய சிந்தனை எல்லாவற்றையும் தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, தன்னுடைய கட்டுக்குள்ள யார் கொண்டு வந்துடுறான்? பிசாசுக்குள்ள கொண்டு வந்துடுறான். இப்ப நல்லா கவனிங்க, அவன் ஆவியா இருக்கிறான், அவன் ஒரு ஸ்பிரிட், அவனுக்கென்று ஒரு உருவம் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் சொல்ற மாதிரி அங்க நின்னுச்சு இங்க நின்னுச்சு வெள்ளையா நின்னுச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நீங்களா யோசிச்சுக்கிற ஒரு விஷயம். பாஸ்டர், அந்த மாதிரி நான் பிசாசை பார்த்தேன், அந்த மாதிரி அந்த அந்த சுடுகாட்டு பக்கம் போனேன், அப்படி வெள்ளையா ஒன்று போச்சு அப்படின்னு, அதாவது துணி பறந்துருக்கும். அல்லேலூயா. பிசாசை ஒருபோது நீங்கள் அப்படிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. அப்படியே நைட்டில் போனேன், காற்று அடிச்சுது அப்படியே போச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பொய். பிசாசெல்லாம் அப்படி வரவே மாட்டான். ஆனால் பிசாசு எப்படி செயல்படுவான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு சரீரம் தேவை. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பாம்பு தேவை, அவனுக்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்துக்குள்ள வந்து அந்த சரீரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய, எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? பிசாசு கிட்ட இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க, பிசாசு ஆண்டவர் அந்த கடற்கரையிலிருந்து இறங்கி வராரு. பிசாசு அந்த மனுஷன் ஆண்டவரை இயேசுவை கண்டபோது அந்த மனுஷன் மயங்கி அங்க விழுந்துட்டான். பிசாசு வந்து இயேசுவனுடைய காலில் விழுந்துச்சு. அப்படி இருக்கா? இல்ல. எப்படி இருக்கு? அந்த மனிதன் வந்து இயேசுவுக்கு முன்னாடி நின்று கூக்குரலிட்டு இயேசுவினுடைய காலில் என்ன பண்றான்? விழறான். இப்ப இந்த செய்கிற செயல்கள் எல்லாம் யார் செய்யறா? இந்த மனுஷன் செய்யறான் பாத்தீங்களா? அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுகிறான் பாத்தீங்களா? இது யாருடைய செயல், யாருடைய ஆக்டிவிட்டிஸ் இது? சொல்லுங்க. பயப்பட பிசாசுன்னு சொன்னா உங்களை வந்து பிடிச்சிட மாட்டான். சத்தமா சொல்லுங்க. யாரு? டீமன்ஸ். பிசாசு செய்யற வேலை இது. ஆனா அவன் வந்து சத்தமிடுறான், அவன் வந்து கூக்குரலிடுறான். ஆனா அதுக்கு ஒரு சரீரமாக இந்த மனுஷனை என்ன பண்றான்? உபயோகப்படுத்துறான். அல்லேலூயா. சோ பாவம் அவனுடையது. அந்த பாவத்திற்கென்று ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை இந்த உலகத்திலே யாரை கொண்டு வேணாலும் எதை கொண்டு வேணாலும் பயன்படுத்துவான். அது தெளிலாளாகவும் இருக்கலாம், என்ன பண்ணலாம்? போத்திபாருடைய மனைவியாகவும் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். யார் வேணா என்ன பண்ணலாம்? கொண்டு பிசாசு பயன்படுத்தலாம். பெண்களுக்கும் அதே போலதான், யாரு வேணா கொண்டு என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். இன்னைக்கு இந்த ஓரின சேர்க்கை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆணை திருமணம் செய்து கொள்வது, பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. அது இப்போ கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், இன்விடேஷன் போட்டிருக்கான். ஒரு ஆணும் திருமணம் பண்ணிக்கிறானுங்க, இன்விடேஷன் போட்டிருக்கான். இன்விடேஷனா பத்திரிக்கை அடிச்சிருக்கான், கல்யாண பத்திரிக்கை. அந்த கல்யாண பத்திரிகையில் எப்படி ஒரு திருமணம் நடக்குமோ அதே போல திருமணம், அதே போல டான்ஸு, அதே போல பாட்டு, அதே போல அந்த அந்த சடங்குகள் எல்லாம் நடக்குது பாருங்க. அதுக்கு கூட்டம் கீழே நின்று கை தட்டுது, குடும்பம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் இது எப்படி? இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டா இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருக்குது? பிசாசானவனுடைய ஆவி. அங்க மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு போனவர்கள், அந்த இடத்துல நின்னவர்கள், அதை பார்த்தவர்கள் எல்லோருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளுக்குள்ள புகுந்து இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸை என்கரேஜ் பண்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பாருங்க. பிசாசு குடும்பங்களை எல்லா விஷயத்திலையும் பாருங்க. ஒரு ஆணும் திருமணம் பண்ணிட்டா குழந்தை கிடைக்காது. ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணா ஒரு குடும்பம் கிடைக்காது. அது தேவன் வைத்த ஒரு முழு வரையறை. குடும்பம்ங்கிறதுக்கு உண்டான ஒரு முழு வரையறை கிடையாது. அதை உடைச்சு அந்த சந்ததி இல்லாம பண்ணி, அந்த குடும்பம் இல்லாமல் பண்ணி, அந்த சந்தோஷத்தை இழக்க வச்சு, இதெல்லாம் பிசாசு பண்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அப்படிப்பட்ட பிசாசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்பட தான் அதிகாரம் உண்டோ தவிர, தேவ பிரசன்னம் எங்க வர ஆரம்பிக்குதோ அங்க முதலாவது ஓடி வந்து என்ன பண்ணிடுவான்? கூக்குரல் விட்டு மண்டிட்டு விழுந்துருவான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவனை காட்டிலும் என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவனை காட்டிலும் தேவன் வல்லமை உள்ளவர். அப்ப நீங்க அடுத்த பாயிண்ட் அதான் பார்க்கணும். எடுத்து வாசிங்க. ஏசாயா 10:27 வாசிங்க. ஏசாயா 10:27. நல்லா கவனிங்க.
தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் எங்க செயல்படுகிறதோ அங்கேதான் இந்த நுகங்களும் இந்த பிசாசானவனுடைய காரியங்களும் என்ன பண்ணும்? உடைக்கப்படும். அவன் தேவ சமூகத்தில் வந்து இப்படி கேட்கிறான், ஒரு பிச்சை எடுக்கிறதை போல கேட்கிறான், ஐயோ ஆண்டவரே என்னை பாதாளத்துக்கு அனுப்பி விடாதீர்கள், இந்த பன்றி கூட்டங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணிருங்க, அனுப்பி விடுங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் இந்த பன்றி கூட்டத்தை அவன் தேர்ந்தெடுத்தான் என்று ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் அதுக்கு ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன், ஏன் இப்போ பன்றி கூட்டம், ஏன் பன்றி கூட்டம், என்னென்னமோ இருக்குது, ஏன் இந்த பன்றி கூட்டத்தை அவன் என்ன பண்ணான் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி. சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் போன அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத வேறு ஒரு ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாதவர். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், இந்த புறஜாதி ஜனங்கள் வாழ்கிற ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்படி என்ட்ரி ஆகும்போது அந்த ஊரில் அவர்களுடைய தொழில் என்னவென்று சொன்னால் பன்றிகள் மேய்க்கிற ஒரு தொழில், பன்றிகளுடைய வியாபாரம், பன்றிகளை வச்சு அவங்களுடைய மூலதனம் அதுதான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஊரில் ஆடும்பாங்க, ஒரு ஊரில் மாடும்பாங்க, ஒரு சில இடங்களில் நீங்கள் வெளியூர்களெல்லாம் போனால் முதலையை வளர்த்து விற்பாங்க, பாம்பை வளர்த்து விற்பாங்க, கரப்பாம்பூச்சியை வளர்த்து விற்கிறாங்க. என்னென்னமோ சீன தேசங்களுக்கெல்லாம் போனோம்னா அங்கே ஒரு மார்க்கெட்டிங் அதுதான். நான் நார்த் ஈஸ்ட் சைடெல்லாம் போனோம் அப்படின்னா தவளையை வளர்த்தி அதை சேல் பண்ணுவாங்க. 3 தவளை 50 ரூபா. இப்போ நம்ம 2 காடை விலைக்கு வாங்குற மாதிரி 2 தவளை 50 ரூபா, 3 தவளை 50 ரூபான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சேல் பண்ணுவாங்க. இப்போ அங்கே ஒருவேளை ஆடு மேய்ஞ்சிருந்தா ஒன்று ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே போயிருக்கும், அங்கே ஒருவேளை மாடு மேய்ஞ்சிருந்தா ஒன்று மாடு கூட்டத்துக்குள்ளே போயிருக்கும். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இது யோசிக்கும் போது அப்படி தான் இதுக்குண்டான காரியங்களை வேத வசனங்களில் நான் தேடும்போது, வேத புத்தகங்களில் தேடும்போது இதுதான் எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசின விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, பிசாசானவன் அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளே போகும்போது, நல்லா கவனிங்க, பன்றிகளுக்குள்ள பிசாசு போகல, பன்றி கூட்டத்தின் நடுவில் அந்த ஸ்பிரிட் போகுது. அப்படி போகும்போது அந்த ஸ்பிரிட் பன்றிக்குள்ள போகல, பன்றி கூட்டத்தின் நடுவில் போகும்போது கூட அந்த பன்றிகள் அந்த ஆவியை ஏற்றுக்க முடியாம கிடுகிடுன்னு ஓடி போய் செத்து போயிருது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்க, பன்றிக்குள்ள போகல. நல்லா அந்த வசனத்தை கூட வாசிங்க. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள பிசாசு ஆண்டவர் சொல்றாரு அந்த கூட்டத்துக்குள்ள போன்னு சொல்லி. அப்ப அந்த மிருகங்கள், அந்த பன்றிகள் அதை தாங்கிக் கொள்ள முடியாம அது அருவருப்பா நினைச்சுதான் என்னன்னு தெரியல பிசாசை குறிச்சு, அது நேரா ஓடி என்ன பண்ணிடுது, அதை ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணுது, ஓடி போய் செத்து போயிடுது. சகோதர சகோதரி, இப்படிதான் புரிந்து கொள்ளணும். தேடினதுக்கு எனக்கு இதுதான் விளக்கம் கிடைச்சது. அப்ப தேவனுடைய அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க இன்னொரு கவனிக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தின் முன்பாக பிசாசானவன் கீழே விழுந்து என்ன மண்டி போட்டு முன்பாக விழுந்து என்ன பண்ணக்கூடியவன், பிச்சை எடுக்கக்கூடியவன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் வரும்போது, இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி மண்டி போட்டு முகங்குப்புற விழுந்து, ஐயோ எங்களை என்ன பண்ணிடாதீங்க, பாதாளத்துக்கு அனுப்பி விடாதீங்க, எங்களை காப்பாத்தி என்ன பண்ணுங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளையாவது எங்களை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என் வீட்டுல பாவம் வருது, என் வீட்டுக்குள்ள வந்து பிசாசானவன் செயல்படுறான், அவனுடைய தந்திரங்கள் செயல்படுது அப்படின்னு சொன்னா என் வீட்டுல என்ன குறைபாடா இருக்குது? தேவ பிரசன்னத்தினுடைய குறைபாடு, தேவனுடைய செயல்படுதலுடைய குறைபாடு. ஒருவேளை தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு, தேவ பிரசன்னம் என் குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா பிசாசானவன் என்ன பண்ணுவான், மண்டி போட்டு நம்ம கிட்ட என்ன பண்ணுவான், பயந்து ஓடுவான். ஹல்லேலூயா. ஐயோ இனி உன் குடும்பத்தை தொடமாட்டேன், தெரியாம வந்துட்டேன், இது உன் பிள்ளைன்னு தெரியாம வந்துட்டேன், இது நீ வேலை செய்யற இடம் தெரியாம வந்துட்டேன், நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு நான் தெரியாம வந்துட்டேன் என்று சொல்லி பிசாசு உங்களையும் என்னையும் பார்த்து பயந்து ஓடுவான். ஏனென்று சொன்னால் தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை குறித்து பயப்பட தேவையில்லை, பிசாசு குறித்து. ஏன்னா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் போய் சூனியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் போய் எங்கெங்கேயோ உட்காந்துட்டு மந்திரம் பண்ணுறேன், இது என்னென்னமோ நான் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் சரியா இல்லை பாஸ்டர், அதனால என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு, என் வீட்டுக்காருக்கு ஒரு சூனியம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு மந்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன், என் மனைவி சரியில்லை அதனால அவங்களுக்கு ஒரு கட்டு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன், அங்கே கொண்டு போய் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தேன், இங்கே கொண்டு. ஹல்லேலூயா. உன் கணவனை திருத்தணும், உன் மனைவியை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட தேவ பிரசன்னம் இருக்குன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதற்குண்டான காரியத்தை செய்வார்.
நம்மளுடைய மிஸ்டேக் தான், நம்மளுடைய தவறுனால தான் கர்த்தர் இன்னும் நம்ம குடும்பத்துக்குள்ள செயல்பட முடியாம இருக்குது, கர்த்தர் நம்முடைய ஊரில் செயல்பட முடியாம இருக்குது, நம்முடைய தேசத்துல செயல்பட முடியாம இருக்குது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்க்குறோம், ஒரு 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 ஊரில் ஒரு ஐயா இறந்துட்டார். இறந்து தேவ பிள்ளைகளுக்குள்ள அங்கே ஒரு ஜாதி சண்டை. இந்த ஜாதிக்காரங்க தான், இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் இந்த கல்லறை தோட்டம், இந்த டினாமினேஷன்காரங்களுக்கு தான் இந்த கல்லறை தோட்டம், இந்த குரூப்புக்கு மாத்திரம்தான் இந்த கல்லறை தோட்டம், அவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு கிடையாதுன்னு என்ன பண்ணுறது, பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ இதை நியூஸில் கொண்டு வராங்க. நியூஸில் கொண்டு வந்து உலகமே பார்க்குது, என்னடா இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நம்ம ஆண்டவரை நோக்கி போகிறோம், இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் நம்ம சத்தியத்தை இயேசுவை நோக்கி போகிறோம், இயேசு எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படிங்கிறாரு அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் கடைசியில் இவங்களுக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, ஜாதி பிரச்சனைகள் அடிச்சுக்கிறாங்க, டினாமினேஷன் பிரச்சனைகள் அடிச்சுக்கிறாங்க, இந்தூர்காரங்க அந்தூர்காரங்க அடிச்சுக்கிறாங்க, இந்த சர்ச்சுக்காரங்க அந்த சர்ச்சுக்காரங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம எப்படி போய் விடுதலையோடு வாழ முடியும்? அல்லேலூயா. அப்ப இவர்களுக்குள்ள இந்த சரியான தேவ பிரசன்னம் இல்லாததுனால தான் பிசாசானவன் உள்ளுக்குள்ள செயல்பட்டு இப்படி மோசமான ஒரு காரியங்களை என்ன பண்றான், செயல்படுறான். அப்ப நல்லா கவனிங்க, அடிமைத்தனத்துக்கு பிசாசு தேவை, பாவம் செய்வதற்கு பிசாசு தேவை, இச்சைக்கு பிசாசு தேவை, விபச்சார ஆவிக்கு பிசாசு தேவை. ஆனா அதே சமயத்துல அங்க ஒரு விடுதலை நடக்கணும், அங்க ஒரு பரிசுத்தம் வரணும்னா அங்க யாருடைய பிரசன்னம் தேவை? தேவ பிரசன்னம் தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அங்க செயல்படணும். இந்த ஒரு மனிதனை சுகமாக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல விட்டு அந்த கடற்கரையில இருந்து இறங்குறாரு, அவனை பார்க்கறாங்க, அவனுக்கு சுகம் கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து ஐயோ ஆண்டவரே நீங்க எங்க ஊருக்குள்ள வராதீங்க, வெளியே போயிருங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதே கடற்கரையில வந்த போட்லேயே திரும்பி ஏறி என்ன பண்ணிட்டாரு, அதே கலிலேயாவில் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி வந்துட்டார். ஒரே ஒரு மனுஷனுக்காக இங்க இருந்து கடற்கரை அந்த கடலை தாண்டி என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், அந்த பக்கம் பாரு. அதுக்கு போகிற நடுவில் தான் என்ன நடந்தது, ஒரு மிகப்பெரிய புயல் வந்து அங்கே சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் எடுத்து என்ன பண்ணார் ஆண்டவர் செய்தார். அப்ப தேவனுடைய வல்லமை அங்க ஒரு என்கவுண்டர் ஆகுது, தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. யாருக்கு வெளிப்படுகிறது? ஒரே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுது. அந்த ஒரு மனிதன் என்ன பண்றான், ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள அவன் என்ன பண்றான், போறான். அல்லேலூயா. கர்த்தருடைய தொடுதல் இன்னைக்கு அப்படித்தான். தேவ பிரசன்னம் உங்களோடு மாத்திரம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் உங்க குடும்பத்தோடு மாத்திரம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் நம்முடைய சபையோடு மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னா சும்மா இல்லை. தேவன் உங்கள் ஒருவரை ரட்சிப்பதற்காக, உங்கள் ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு திட்டங்களை வைத்து உங்களை மன்னி ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? சரி, இந்த ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நீங்க அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க பார்த்தா தான் புரியும். ஃபர்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான விடுதலையை தொடர்ந்து முழுமையான மாற்றம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள உண்மையான விடுதலை இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன வருங்க, முழுமையான மாற்றம். என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. முதலாவது அவனுடைய டிக்னிட்டி, அவனுடைய கணம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமா இருந்தான், ஒரு அவமானப்பட்டவனா இருந்தான். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து அவனுடைய தேவ பிரசன்னம் வந்து அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை, அவனுடைய சுகவீனத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஒரு மனிதனுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா முதலாவது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு டிக்னிட்டியை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார். ஏன் அவன் கணத்தை இழந்திருக்கிறான். ரெண்டாவது என்னன்னா ஐடென்டிட்டி, அடையாளம். இதுவரைக்கும் அவனுடைய அடையாளம் என்ன, பிசாசு பிடித்தவனுடைய இதுவரைக்கும் அவனுடைய அடையாளம் என்ன, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது. என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது. இதுதான் அவனுடைய அடையாளம். அவன் ஒரு மனுஷங்கிற ஒரு அடையாளம் கிடையாது, அவன் இந்த ஊர்க்காரங்கிற ஒரு அடையாளம் கிடையாது, அவன் இவனுடைய இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படிங்கிற அடையாளம் கிடையாது. என்றைக்கு பிசாசானவன் ஒருவனுக்குள்ள வந்துட்டானோ அவனுடைய அடையாளத்தை அவன் இழந்து போகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். உங்க பேர் என் பேர் என்ன வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு என் பேரையே நான் வச்சுக்கிறேன், யாரையோ சொன்னா கோவம் வந்து, என் பேர் பால் தினகரன் வச்சுக்கோங்க. நான் திருடிட்டேன், இப்போ எனக்கு என்ன பேரு, சத்தமா சொல்லுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க, என்னது, திருடு. பொய் பேசிட்டுனா என் பேர் என்ன, பொய்யன். விபச்சாரம் ஒருத்தன் பண்ணிட்டானா அவனுக்கு என்ன பேரு, விபச்சாரக்காரன். அவன் பேரு வேசி, அவன் திருடன், அவன் கொலைகாரன்.
இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய அடையாளத்தையும் பிசாசானவன் இந்த உலகத்துல மாத்தி வச்சிருக்கிறான். என்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வரார் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசானவனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து, பிசாசானவனுடைய காரியங்களிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, அவனுடைய அடையாளத்தை மாத்துறார். என்ன அடையாளம்னா, அவனுடைய சந்ததியினுடைய அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததி, ஈசாக்கினுடைய சந்ததி, தாவீதினுடைய சந்ததி, இன்னாருடைய மகன், என் பேரு இன்னது அப்படிங்கிறோம். ஆனால் என்றைக்கு நமக்குள்ள பாவம் வந்துட்டா முடிஞ்சது. நமக்கு பாவத்தின் பேர் தான் சூட்டப்படும். பிசாசனோட நோக்கம் அதுதான். திருடிட்டா திருடன், கொலை செஞ்சுட்டா கொலைகாரன், பொய் சொல்லிட்டா பொய்யன். அதுக்கப்புறம் என்னென்ன பேர் இருக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம். அப்ப நல்லா கவனிங்க. முதலாவது அவனுடைய டிக்னிட்டி. வஸ்திரம் தெரியாதவனா இருந்தான், கர்த்தர் சுகப்படுத்தும் போது வஸ்திரம் தரித்துக் கொள்ளுகிறான். ரெண்டாவது பேய் பிடிச்சவன் அப்படின்னு இருந்தாங்க, இப்ப பேய் பிடித்தவன் இல்லாம அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது டெஸ்டினி. அவனுக்கென்று ஒவ்வொரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம், அவனுடைய பாதை. இவனுடைய பாதை என்ன தெரியுமா? கடைசியில் எடுத்து வாசிங்க, 39ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் வந்தாரு, சீசர்களோடு வந்தாரு, வந்து கடற்கரையில இறங்குறாரு. கடற்கரையில இறங்கின உடனே ஒரே ஒருத்தன் பேய் பிடிச்சவனை மாத்திரம் பார்க்குறாரு, அவனுக்கு சுகம் கொடுக்குறாரு. திரும்பி என்ன பண்ணிடுறாரு, அந்த கடற்கரையில் வந்த போட்லேயே திரும்பி கிளம்பி போயிடுறாரு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிரசன்னம் தான் இயேசு அங்கே வந்து அவருடைய பிரசன்னம். ஆனா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஒரே ஒருத்தனுக்கு, பிசாசு பிடித்தவனுக்கு சுகம் கிடைக்குது. அந்த ஒருத்தன் மூலியமாக தேவனுடைய சுவிசேஷம் அந்த ஊர் முழுதும் என்ன பண்ணுகிறது, பரவுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் அவனுடைய டெஸ்டினி. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அல்லேலூயா. முன்னாடி வாங்க. 29ஆம் வசனம் பாருங்க. அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினா அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்குள்ளே துரத்தப்பட்டிருந்தான். இதுல எங்கேயாவது ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்கள்னு வருதா? பிசாசு பிடிச்சிருக்கிறவனை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இயேசு அவன் என்ன பண்றான், ட்ரெஸ் போட்டிருக்கிறான், ஏசப்பா பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறான். மூணாவது என்ன பண்ணுகிறான், புத்தி தெளிந்து இருக்கிறான். என்ன பண்றான், புத்தி. பிசாசானவனுடைய கேரக்டர் தான், பிசாசனுடைய செயல்பாடு அதுதான். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், புத்தியை என்ன பண்ணுவது, அவனுடைய வசமாக்கி கொள்வதே. இப்ப புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறான். வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு, அடடே இவன் இப்படி சுகம் பெற்றுட்டானா, இவன் இப்படி ஆள் மாறிட்டானான்னு சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு அவனை பார்த்து இப்ப என்ன பண்ணாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இந்த உலகத்திலையும் நடக்கும். நீ பாவம் பண்ணும்போது உங்களை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தவறு பண்ணும்போது உங்களை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் என்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் இருந்து உண்மையும் உத்தவமாய் பொய் பேசாமல், மற்றவர்கள் பொருளை வஞ்சிக்காமல், தீமை செய்யாமல் நான் சுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவ பிள்ளையா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவத்தோடு நம்ம கூட்டத்தோடு நம்மளோடு கூட இருந்த ஒருவன் இப்ப என்ன பண்ண, கலண்டு போறானே. அல்லேலூயா. இவன் நமக்கு எப்படி திரும்பி வர போறானோ என்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தினாலே பிசாசு அவனை விட்டு போகும்போது வஸ்திரம் தரித்தவனாக, புத்தி உள்ளவனாக என்ன பண்ணா இருக்கிறான், அவனுக்கு ஒரு சென்ஸ் வந்துருச்சு. இந்த புத்திங்கிறது என்னதுன்னா சென்ஸ். அந்த புத்தி இல்லாததுனால தான் தான் ஆடை இல்லாமல் நிர்வாணமா இருக்கிறேன், இது அவமானம் என்பதை அவன் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம என்றைக்கு இந்த புத்தி நமக்கு இல்லாமல் போகுதோ, புத்தியை பிசாசானவன் ஆக்குபை பண்ணிட்டானா, நாம் செய்கிற பாவமான காரியங்களை குறித்ததான அவமானம் நமக்குள்ள ஒருபோதும் வராது. சில தவறுகள் செய்யும் போது ஒரு துணிகரம் வருது பாருங்க.
இந்த துணிகரம் எங்கிருந்து வருது? பொய் பேசுறதுக்கு ஒரு துணிகரம், ஏமாத்துறதுக்கு ஒரு துணிகரம், துரோகம் பண்றதுக்கு ஒரு துணிகரம், அன்னைக்கு ஒண்ணு சொல்ற இன்னைக்கு ஒண்ணு செய்யற, அதுல ஒரு துணிகரம். அதை குறிச்சு உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, அதை குறிச்சு உனக்கு ஒரு அவமானம் இல்லை, அதை குறிச்சு நமக்கு ஒரு கேவலம் இல்லை. அதெல்லாம் இல்லாம தைரியமா அந்த காரியத்தை நம்ம செய்யறோம். எங்கிருந்துங்க இது வருது? பிசாசானவன் அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறான். அல்லேலூயா. நம்ம உடம்புல அப்படிதான் செயல்படுது. கையில் அடிபட்டா உடனே மூளை சென்ஸ் பண்ணுது, கால் அடிபட்டா மூளை சென்ஸ் பண்ணுது, காலில் ஏதாவது புண்ணாயிட்டா மூளை சென்ஸ் பண்ணுது, அந்த வலியை உணர வைக்குது. உனக்கு இந்த இடத்துல அடிபட்டிருக்கு, இங்க வலிக்குது, அது என்னன்னு பாரு. கால் அடிபட்டிருக்குது, வலிக்குது, அது என்னன்னு பாரு. இந்த பிரச்சனை என்னன்னு பாரு, அந்த பிரச்சனை என்னன்னு பாரு அப்படின்னு அந்த சென்ஸ் உணர்வை என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்ப நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட தவறுகள் பண்ணும்போது, இப்படிப்பட்ட பாவங்கள் பண்ணும்போது இந்த சென்ஸ் நாம என்ன பண்றோம்? இழந்து போறோம். ஆண்டவர் ஒரு வீட்டில் வராரு, ஆண்டவர் ஒருவனுக்குள்ள பிரசன்னத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா பாவத்தை குறித்ததான நம்முடைய தவறை குறித்ததான உணர்வு வரும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு உண்டானதை நீ தேடிக்கிற, உனக்குண்டான ஆதாயத்தை நீ ஏமாத்தி யாருக்கிட்ட இருந்து சுதந்திரிச்சுக்கிற, நீ யாருக்கோ துரோகம் பண்ணிக்கிற. யார் எப்படியா போனா என்ன, நான் நல்லா இருக்கிறேன்ல, நான் சுகமா இருக்கிறேன்ல, யார் ஏமாந்து போனா என்ன, யார் அவமானப்பட்டா என்ன, யார் காயப்பட்டா என்ன, யார் இல்லாமல் போனா என்ன, நான் நல்லா இருக்கேன்ல, என் மனைவி நல்லா இருக்காங்கல்ல, என் கணவர் நல்லா இருக்காரு, என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்கல்ல, இது போதும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துட்டாவே நீ புரிந்து கொள்ளு, பிசாசானவன் உன்னுடைய சென்ஸை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். நீ பண்ணுகிற, நீங்களும் நானும் பண்ணுகிற தவறு எத்தனை பேரை பாதிக்கிறது என்பதை உணர விடாமல் செஞ்சிருவான். இன்னைக்கு அப்படிதான் இவனை மாத்தி வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் அங்க வந்த உடனே ஒரு டெலிவரன்ஸ் என்ன பண்ண, ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணார்? கொடுத்தார். 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை தான் பார்க்கிறோம். 36 பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு என்ன பண்ணார்கள்? அறிவித்தார்கள். எல்லாரும் அமேஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே எப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்க? போறாங்க. நல்லா கவனிங்க, சங்கிலியால கட்டப்பட்டு உட்கார வைக்க முடியாதவன், விலங்குகளால கட்டப்பட்டு உட்கார முடியாதவன், குடும்பத்தினால திட்டி அவனை உட்கார வைக்க முடியாதவன், என்றைக்கு தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுக்கு முன்பாக செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? முழு ரெஸ்டரேஷன், அதாவது முழுவதுமாக கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டார்? மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இப்ப சங்கிலி கிடையாது, விலங்கு கிடையாது, ஏசப்பாவுடைய பாதத்திற்கே உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய விடுதலைங்கிறது அதுதான். தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, அது ஒரு சுதந்திரம். பாவத்திலிருந்து சுதந்திரம் மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்குள்ள ஒரு ரெஸ்டரேஷன் பண்றார், ஒரு புதுப்பிக்கிறார். அவனுடைய சிந்தனை அளவுல, அவனுடைய ஆவிக்குரிய லெவல்ல, அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அவனுக்கு உண்டான ஒரு உயர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அந்தஸ்தை என்ன பண்றார்? ஆண்டவர் கொடுக்கிறார். சகோதர சகோதரிய, கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய இருக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறான்ப்பா. சொல்றாரு, இல்ல இல்ல, உன் வீட்டுக்கு நீ திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் நீ என்ன பண்ணு? அறிவி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டு சுகமாயிட்டியா, சரிப்பா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வரல. அவனை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அழகா அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. யாரை கொண்டோ, அவங்களை கொண்டு, இவங்களை கொண்டு இல்லை, தேவன் வெளிப்படுத்துறார். உன்னை குறித்தான திட்டம் இதுதான், உன்னை இதுக்காக தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதுக்காக தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கேன், இதுக்காக தான் உனக்கு பிசாசின் பிடியிலிருந்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கேன், இதனால தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இருக்கேன். எதுக்காக? நீ போய் உன் வீட்டிற்கும் சரி, உன்னுடைய ஊருக்கும் சரி, கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை நீ என்ன பண்ணு? சாட்சியாய் அறிவி. ஹல்லேலூயா. இதான் என்னுடைய கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். உங்கள் விடுதலையை மற்றவர்களின் ரட்சிப்பிற்காக தேவன் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் நோக்கம் இல்லாமல் கர்த்தர் அழைக்கல, உங்களை என்னையும் நோக்கம் இல்லாமல் கர்த்தர் மீட்டுக் கொள்ளல, உங்களை என்ன பண்ணல, ஏதோ பந்தோம், சுகம் கொடுத்தோம், ஏதோ ஆசீர்வாதம் கொடுத்தோம், போ அப்படின்னு விடுறவர் அல்ல. கர்த்தருடைய திட்டத்திற்கென்று உங்களையும் என்னையும் போர் வீரனாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கென்று தேவன் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரீரபூர்வமாக அவரை பின்தொடர்வது மாத்திரமல்ல, அவனுடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. நல்லா கவனிங்க. அவன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிறான். சரீரபூர்வமாக மாம்சத்துல நான் உங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா
அது ரொம்ப முக்கியம் இல்லை. நீ எப்போ ஆவியில் என்னால் சுகம் பெற்று என்னோடு இணைஞ்சிட்டியோ அதுவே போதும். இனிமேல் நான் உன் கூட இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் பிரச்சனை உன் கூட இருக்க போகுது. இப்போ நீ என்ன பண்ண போகிற? தேவ திட்டத்தை கொண்டு போய் நீ என்ன பண்ண போகிற? ஊர் ஊராக அறிவிக்க போகிற. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் உன் சாட்சிக்கு ஒரு வல்லமை உண்டு. இனிமேல் உன் பேச்சுக்கு ஒரு வல்லமை உண்டு. உன் நடைக்கு ஒரு வல்லமை உண்டு. இத்தனை நாட்களாக உனக்கு என்ன, உன் பேச்சு எப்படி இருக்கும்? பேய் பிடிச்சவன் பேச்சு. உன் கையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பேய் பிடிச்சவன் கை. அவன் காலை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவன் பேய் பிடிச்சவன் நடந்து வரான்ல. அவன் சரீரத்தை பார்த்தா ஐயோ இவன் பேய் பிடிச்சவன், எப்படி உடம்ப கீறி வச்சிருக்கான் பாரு, கல்லெடுத்து காயம் பண்ணி வச்சிருக்கிறான் பாரு. இப்படி தான் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என்றைக்கு தேவ வல்லமை அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததோ, எப்போ தேவனுடைய ரட்சிப்பு அவனுக்குள்ள வந்ததோ, இப்போ அவனை பார்க்குறவங்க எல்லாம் அவன் சாட்சி சொல்லும் போதெல்லாம் வியந்து பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த பாயிண்ட் அதுதான். இனிமேல் நீ எங்க வாழ தேவையில்லை, வனாந்தரத்தில் வாழ தேவையில்லை. இனிமேல் நீ எங்க வாழ தேவையில்லை? வனாந்தரத்தில் பிரேத குகைகளில் வாழ தேவையில்லை. என்ன சொல்றாரு 39ஆம் வசனத்தில்? நீ உன் வீட்டுக்கு. இத்தனை நாட்கள் அவன் வீட்டில் இருக்கணும்னு சங்கிலியை போடுறான். இத்தனை நாட்கள் அவன் வீட்டில் இருக்கணும் விளங்க போடுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் அத்துட்டு காட்டுக்கு ஓடுறான், எல்லாத்தையும் அத்துட்டு சுடுகாட்டுக்கு ஓடுறான், எல்லாத்தையும் அத்துட்டு வனாந்தரத்துக்கு ஓடுறான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தோன்னே ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. தேவ வசனம் அதுதான். உங்களுக்குள்ள நான் தான் சொன்னேன், பிசாசு பிடித்தவன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்காதீங்க. பாவமும் சரி, இச்சையும் சரி, வேசித்தனம் சரி, எல்லாமே பிசாசு தான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில் பிடிச்சிருக்குது. இது ஒவ்வொன்றில் இருந்து விடுதலை பெறுகிறவர்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? தன்னுடைய குடும்பத்தை குறித்து யோசிப்பாங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும், என் உறவினர்களை தேவனுக்குள்ள நான் வழி நடத்தணும், என்னுடைய ஊரை நான் தேவனுக்குள்ள சத்தியத்துக்குள்ள நான் வழி நடத்தணும், சுவிசேஷத்தை அவங்களுக்குள்ள கொண்டு போகணும், சத்தியத்தை அவர்களுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். சகோதர சகோதரியே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் அதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு, கர்த்தர் உங்களை ரட்சித்து கொண்டார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையா செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னா அதற்குண்டான கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்றி உணர்வு. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ததுக்கு நன்றி உணர்வா இருக்கிறீங்க? நீங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாருங்க, எனக்கு சுகம் கொடுத்தா, நான் நன்றி உணர்வா இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, அப்படி நன்றி உணர்வா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. நன்றி உணர்வா இருக்கும் பாஸ்டர், என் வீட்டில் வசனம் போர்டு போட்டிருக்கேன். நன்றி உணர்வு, என் வண்டியில் முன்னாடி சிலுவை போட்டிருக்கேன். என் வண்டி கீச்சைன், என் வீட்டு கீச்சைனில் $7 தொங்க விட்டுருக்கேன். நன்றி உணர்வு, என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணியிருக்கேன்? இயேசுவே எல்லாம்னு போட்டு வச்சுருக்கேன். அது நன்றி உணர்வாக இருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் இயேசுவை குறித்து போட்டிருக்கேன். இது இல்லை, ஒரு கிராட்டிடியூடு, ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை வெளியே சாட்சியாக பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் நன்றி உணர்வினுடைய அடையாளம். உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? நீ இப்படி பண்ணுறையே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை என்னையும் கேட்பார். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? உன்னை இப்படி நான் மீட்டு கொண்டேனே, ஒரு இடத்துலையாவது சுவிசேஷம் சொன்னையா? ஒருவருக்காக உட்காந்து ஜெபிச்சியா? உன் ஊருக்காக ஜெபிச்சியா? உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிச்சியா? இவங்களுக்காக ஏதாவது ஜெபிச்சியா? ஏதாவது செஞ்சியா? ஆண்டவர் உங்களை என்னையும் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். சகோதர சகோதரி, தேவன் அளிக்கும் விடுதலை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வழி நடத்துகிறது. இந்த கடலை தாண்டி ஏன் ஆண்டவர் வந்தாரு? கலிலேயா கடலை தாண்டி ஏன் ஆண்டவர் வந்தாரு? இந்த ஒரு மனுஷனை சுகம் கொடுக்கறதுக்காக. அந்த கடல் அலை, அந்த கொந்தளிப்பு, இதெல்லாம் தாண்டி ஏன் ஆண்டவர் வந்தாரு? இந்த ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக. அப்படி வந்து சுகம் கொடுத்துட்டு ஆண்டவர் சும்மா விட்டுட்டு போனாரா? உன்னுடைய அழைப்பு இதுதான், நான் இதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போனார். அவன் சும்மா இருக்கல. 39ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 39ஆம் வசனத்தில், அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் என்ன பண்ணான்? பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமத்தை அறிவித்தான். நீங்களும் நானும் அறிவிக்கிறோமா? தெய்வ அற்புதத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா? கிராட்டிடியூட் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமா? எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா? அந்த நாளில் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா?